ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன் வீட்லையும் நல்லது நடக்கும்படி உன் சாயப்பா செய்ய போறேன். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் உன்னுடைய உண்மையான வாழ்க்கையை பற்றிய ரகசியத்தையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் காட்டுகிறேன் என் செல்லமே. எப்போது என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் எப்போது நிரம்பி வழியும்னு தானே கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதுக்கு நீ பெருசா எதுவும் கஷ்டப்பட அவசியம் இல்லை. எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக சிந்திக்க பழகி கொண்டாலே உன் வாழ்க்கையை வாழ்வதும் கடந்து வருவதும் உனக்கு சுலபமாகிவிடும் என் செல்லமே. உனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உன் சாயப்பா உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து வச்சு நீ நிம்மதியோடு வாழ்வதற்கான வழிகளையும் காட்ட போறேன். நீ தயங்காம முன்னேறு. உனக்கு துணையா எப்போதுமே நான் இருப்பேன். ஒரு தாய் பறவையின் புறக்கணிப்பில் தானே, அதாவது தாய் பறவை அதை ஒதுக்கி வச்சு நீயே பறன்னு கீழே தள்ளி விடுகும் போது தானே குஞ்சுகள் தன் சிறகுகளை விரித்து தைரியத்தோடு பறக்க ஆரம்பிக்குது. அப்படிதான் நானும் உன்னை இத்தனை நாளா அன்போடும் பாசத்தோடும் அரவணைச்சு வச்சிருந்தேன். ஆனா நீ இன்னுமே இந்த உலக விவரங்களை புரிஞ்சுக்காம மிகவும் வெகுளியாகவும் யதார்த்தமாகவும் இருப்பதால் தான் இப்போது சோதனை குழியில் உன்னை தள்ளிவிட்டிருக்க என் செல்லமே. இனிமே நீயாகவே தட்டு தடுமாறி உன் வாழ்க்கையில முன்னுக்கு வருவதற்கான முயற்சிகளை செய்தே ஆகணும். நீ என்னை வணங்கிய பிறகு சரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்ட. ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் விவரம் புரியாம அவசரப்பட்டு பதட்டப்பட்டு நிதானமிழந்து நீ செயல்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது நீ நிதானம் இல்லாமல் நடந்துக்கிறனா அந்த செயலை அப்போதைக்கு செய்யாம கொஞ்சம் தள்ளி போடு. எந்த குழப்பத்துல இருந்தாலும் சரி, எந்த மனவேதனையில வருத்தத்துல இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்காமல் அப்போது ஆறப்போட்டு விட்டு அதற்கு பிறகு அதை நன்றாக அலசி ஆராய்ஞ்சு ஆலோசித்து அந்த செயல்களை செய்யலாம் அல்லவா? வாய்ப்புகள் ஒருபோது மீண்டும் கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிதானத்தோடு செயல்படப்பாரு. என்னை வணங்கிய பிறகு உன் வாழ்வில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்தான் போகிறாய். நீ நினைச்ச உயரத்தை இன்னும் அடையலையே நினைக்காத. நீ நினைச்சதை விட மிக அதிகமாக உயரத்தையும் உச்சாணி கொம்பையும் உனக்கு கொடுத்து நான் உன்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்தே தீருவேன். உன்னுடைய மன கவலைகளை எல்லாம் விட்டுட்டு உன்னுடைய தொழிலை விடாமுயற்சியோடும் நேர்மையோடும் செய். உன்னுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். நீ மென்மேலும் உயர்வாய் என் செல்லமே. நேர்வழியில நியாயமா நடந்தினா, உன்னுடைய எல்லா கடமைகளையும் சரியா செஞ்சினா நிச்சயமாக நீ வெற்றி பெறுவது உறுதி. என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு காட்டுறேன். என் அன்பு பிள்ளையான உன்னுடைய வீட்டுல சகல செல்வங்களும் நிரம்பி வழியும்படி உனக்கான நல்வாழ்வையும் நான் தருவேன் என் செல்லமே. எப்போதும் உன்னை நீயே உயர்வாக நினைத்துக்கொள். உன்னுடைய எண்ணங்களும் தூய்மையானதாகவும் முன்னேற்றத்திற்கான சிந்தனையோடும் இருந்தால் நீ நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். எது நடந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுவிடாதே என் செல்லமே. ஒரு நாள் எல்லாமே மாறத்தான் போகுது. உனக்கான நல்லதும் நடக்கத்தான் போகுது. நீ பட்ட துன்பம் எல்லாம் இன்பமாய் மாறும் என்ற நம்பிக்கையோடு கவலையை தூக்கி போடு. மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை நோக்கி வருகிறது என் செல்லமே. நீ மேலும் மேலும் உயர்ந்து எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறாய். உனக்கான எதுவும் உன்னை விட்டு போகாது. நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் துணிந்து உன்னுடைய வேலைகளை செய். வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ முன்னேறி மற்றவங்களுக்கு உதவும்படி நல்ல உயர்வையும் முன்னேற்றத்தையும் நான் உனக்கு கொடுக்க தான் போறேன். நீ இருக்கும் இடம் தேடி உன் சாயப்பா நான் வந்துட்டேன் தானே. கூடிய சீக்கிரம் நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே உன் மனம் மகிழும்படி உனக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன். நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் உனக்காக நான் தருவேன் என் செல்லமே. எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் உடைத்தெறிந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ எதிர்பார்த்த வெற்றியை ஜெயத்தை கொடுக்க போகிறேன். உன்னுடைய வேலையும் தொழிலிலும் கல்வியிலும் நன்றாக வளர்ச்சியடைந்து நீ மென்மேலும் உயர்ந்து வாழ்வதற்கும் உனக்கு துணையா வழிகாட்டியா நான் இருக்க போறேன். உன்னுடைய செயல்களை செய்யும் போது தைரியமாகவும் துணிவாகவும் செய்வதுதான் அழகே தவிர முக அழகு என்பது அழகு கிடையாது என் செல்லமே. எப்போதும் எதற்காகவும் நீ பின்வாங்காமல் தைரியத்தோடும் துணிவோடும் முன்னோக்கி செல். உன்னோடு இருக்கும் நான் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நேர்வழியில போய் உழைச்சு முன்னேறு.
உன்னுடைய உழைப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.